அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறப்போகுது. ஏன்னா முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிறைவேற தவறாமல் இந்த பங்குனி உத்திரத்தன்று முருகன் ஆலயத்திற்கு சென்று மனதார வேண்டிக் கொண்டு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தருவார். இந்த ஆண்டவனுடைய வாக்கின்படி தற்போது பார்த்திங்கன்னா ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் மங்களகரமான பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கு. இந்த மஞ்சள் பிள்ளையார், எலுமிச்சை பழம், வெற்றிலை, அருகம்புல் நாளாக பார்த்தீங்கன்னா இந்த மங்களத்தின் அடையாளமாகவும் இருப்பதால் கிரக நிலையில் ஏற்பட்ட மாற்றத்தால் பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் இரண்டாவதாக வரக்கூடிய ரிஷிபராசி நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு, இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கான நற்பலன்கள் என்ன, என்ன மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும் தெரிஞ்சுக்கணுமா? இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைச்சிங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ராசி சக்கரத்தில் இரண்டாவதாக அமைந்த ரிஷிபராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா பழகுவதற்கு ரொம்பவே இனிமையானவங்க நீங்கள் தாங்க. அடிக்கடி மாற மாட்டீங்க, ஒரே விதமாக தான் இருக்க விரும்புவீங்க. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பிரியப்பட்டாதான் செய்வீங்க. பெரிய மாற்றங்களை விரும்பி ஏற்க மாட்டீங்க. மேலும் கற்பனை கோட்டை கட்டி அதில் வாழ்ந்து மகிழ மாட்டீங்க. வாழ்க்கை பிரச்சனையை கண்டு தயங்கி தள்ளி போடாமல் அப்போதே எதிர்நீச்சல் போட்டு சமாளித்து வெற்றி காண்பீங்க. மேலும் உங்களுக்கு சுமாரான உயரமாகவும் குள்ளமாக கூட இருக்கக்கூடிய நபர் தாங்க நீங்கள். உங்களுடைய உடற்கட்டு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 வயதிலும் ஆண் பெண்கள் இருவருக்குமே உடல் சதை போட்டு இரட்டை நடியாக இந்த ராசி நேர்கள் விளங்குவீங்க. முகத்தில் சிக்கனமும் கண்களில் அன்பும் அழகாகவும் இருப்பீங்க. மேலும் சுக்கிரனுக்கு ஆட்சி வீடாக நீங்கள் இருப்பதால் இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நுண்கலைகளில் அதிக ஈடுபாடு நிச்சயம் உங்களுக்கு இருக்குங்க. கிரக அமைப்புகளும் சிறப்பாக அமைந்தால் கலையுலகில் கொடி கட்டி பறக்கலாம். அதே போல் நண்பர்களிடம் சுமூகமாக பேசினாலும் ஓரளவு நீங்கள் உங்களுடைய ரகசியத்தை மனதில் விட்டு சொல்ல மாட்டீங்க. மேலும் சிலர் பார்த்தீங்கன்னா அதிக தர்ம சிந்தனை கொண்டவராக இருப்பீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சண்டை போட்டாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் நிற்க மாட்டீங்க. ஆனால் அவங்களுக்கு கோபம் வந்தால் அடக்கி கொள்ள முடியாமல் சின்ன பிள்ளாமக்கிட்டு தயங்கவும் மாட்டீங்க. மேலும் உங்களுக்கு திருமண விஷயத்தில் ரொம்பவே அக்கறை காட்டுவீங்க. திருமணமானதும் தம்பதிகள் ஒற்றுமையோடு அன்போடு பழகி மன வாழ்க்கை நன்றாக அனுபவிப்பீங்க. மேலும் சுக்கிரனின் சொந்த வீட்டுக்காரனாக சந்திரன் உச்சமாகவும் இருப்பதால் உங்கள் மன வாழ்க்கையை சுவைப்பதில் ரொம்பவே கவனமாக இருங்க. மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிரகநிலை ரீதியாக பங்குனி மாதத்தில் ரிஷிபராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமையுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. ரிஷிபராசியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரங்கள் அமைந்திருக்கு. கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிசம் 1, 2 பாதங்கள்ல அமைந்திருக்கு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிரகநிலையில் சுகஸ்தானத்தில் கேதுவும், பாக்கியஸ்தானத்தில் சந்திரனோ, தொழிற்ஸ்தானத்தில் புதனோ, ராகு, செவ்வாய், லாபஸ்தானத்தில் சுக்கிரன், சூரியன், சனின்னு கிரகநிலை அமைந்திருப்பதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் பொறுத்தவரை மனதில் நிம்மதி உண்டாகும். உதவின்னு வருபவங்களுக்கு தயங்காமல் உதவி செய்திடுவீங்க. இரவில் நல்லா உறக்க வருங்க. மற்றவங்களுக்கு ஆலோசனை கூறும் நிலை உங்களுக்கு உருவாகும். ஆடை ஆபரணம் வாங்குவதால் செலவு உண்டாகலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகள் இனி அதிகரிக்குங்க. எதிலும் ஒரு முறைக்கு 3 முறை யோசித்து முடிவெடுப்பதும் நல்லது. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இல்லைன்னா பலரையும் விரோதித்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். வர வேண்டிய பணமும் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் கிடைக்கும். பணி நிமித்தமாக இந்த நேரத்தில் வெளியூர் பயணம் செல்ல வேண்டியதாக இருக்கும். அதே போல் குடும்பத்தில் இருப்பவங்க உங்கள் யோசனையை கேட்டு நடந்து கொள்வது உங்கள் மனதுக்கு இந்த நேரத்தில் திருப்தி அளிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அன்பு இனி நீடிக்கும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்வீங்க. விருந்தினருடைய வருகை இருக்குதுங்க. தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து மோதல்கள் இனி நீங்கும். பிதுர் ராஜித சொத்துக்கள் கைக்கு வந்து சேருங்க. அதே போல் பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆலோசனையை கேட்டு
அதன்படி சிலர் நடந்து காரிய வெற்றி அடைவாங்க. தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு இந்த நேரத்தில் போட்டிகள் அகலும். தடைப்பட்ட பணம் உங்கள் கைக்கு கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகளை நீங்கி செயல்களில் வேகம் காண்பீங்க. செலவுகளின்னு குறையுங்க. உடன் பணிபுரிவோர் உங்களது ஆலோசனையை கேட்டுப்பாங்க. அரசியல் துறையில் இருந்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு இருந்த தடை நீங்கிடுங்க. எதிர்ப்புகள் அனைத்தும் விலகிடும். பணவரத்தையும் அதிகரிக்கும். சக தோழர்களிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமை இனி குறையும். பணவரத்து உண்டாகும். செயல்திறமை அதிகரிக்குங்க. அதே போல் மாணவர்களுக்கு வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு கல்வியில் கவனம் செலுத்துவதும் நல்லது. மேலும் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பெயர்ச்சியோடு பிறந்த இந்த பங்குனி மாதத்தில் சில ராசினருக்கு அற்புதமான மாற்றத்தை கொடுத்தாலும் இந்த ரிஷிப ராசினருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்க நிறைந்த மாதமாக தாங்க இருக்கும். மேலும் இந்த ராசி லக்னத்தை சார்ந்த நபர்களுக்கு 2ஆம் 10ஆம் இடங்கள் வலிமையாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த பங்குனி மாதம் ரொம்பவே அற்புதமாக ஆரம்பமாக இருக்குங்க. ராசிநாதன் உங்களுடைய வீட்டை தொடர்பு கொள்வதால் உங்களுக்கு உச்சமாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு முழுவதும் வலிமையை தருது. மேலும் கடைசி பங்குனி மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு கூடுதல் செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. கூடுதல் செலவுகள் வந்தாலும் அதற்கேற்ப நல்ல வருமானமும் வரக்கூடிய நாள் தாங்க. பேச்சை வைத்து தொழில் செய்திருந்தீங்கன்னா ஆசிரியர்கள், வழக்கறிஞர்கள், மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவங்க, செல்போன் மூலமாக பேசியே பணம் சம்பாதிப்பவங்க எல்லோருக்கும் இந்த நேரம் பார்த்திங்கன்னா நல்ல திருப்பு முனையாகவும் சம்பவங்கள் நடக்க இருக்குது. மேலும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மாதத்தின் பெரும்பகுதி நாட்களில் செவ்வாய் 10ஆம் இடத்துல இருப்பது, அதன் பிறகு 11ஆம் இடத்துல வலிமையாக இருப்பதும் அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு மாறும். வீட்டில் இதனால் நிம்மதி உண்டாகும். மனைவிக்கு ஆரோக்கியம் குறைவுகள் சரியாகும். கணவன் சம்பந்தப்பட்ட கவலைகள், பிரச்சனைகள் இனி பரிபூர்ணமாக நீங்கும். மனைவியினுடைய பெயரில் தொழில் நடத்தினீங்கன்னா நல்ல வருமானம் உண்டு. மனைவி சார்ந்த மச்சான், மாமன்னு உறவுகள் மூலமாக நல்ல வருமானமும் பொருளாதார முன்னேற்றமும் உங்களுக்கு உண்டுங்க. பெண்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் குடும்பத்திலும் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நிம்மதியான சூழல் உண்டாகும். சிலருக்கு பணவரவுகள் கிடைக்கக்கூடிய யோகமும் உண்டு. அதே போல் 11ஆம் இடத்துல சூரியன் இந்த மாதம் முழுவதும் வலிமையாக இருப்பதால் அம்மா அப்பாவோடு சுமூகமான உறவுகள் இல்லாமல் இருந்தவங்களுக்கு இனி சுமூகமான உறவு மாறும். தூர இடங்களுக்கு செல்ல வேண்டும்னு நினைத்தீங்கன்னா அதற்கேற்ற அனுமதி கிடைக்குங்க. மேலும் பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு. முன்னேற்றம் நிறைந்த ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கு. இந்த பங்குனி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்கு பார்த்திங்கன்னா விசேஷ நாளாக தெய்வானை திருக்கல்யாணம் நடத்தக்கூடிய நாளில் திருமணம் ஆகாதவங்க பார்த்தீங்கன்னா முருகன் ஆலயத்துக்கு சென்று முருகனுக்கு மனதார பார்த்தீங்கன்னா 6 அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி கோவிலே 6 முறை பார்த்தீங்கன்னா வளம் வந்து முருகப்பெருமானிடம் மனதார பிரார்த்தனை செய்துங்க. நிச்சயம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டு பங்குனி உத்திரம் வருவதற்குள்ள உங்களுடைய திருமணம் நல்லபடியாக நடந்திருக்குங்க. மேலும் இந்த பங்குனி மாதத்தில் பார்த்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியுங்க. வரவும் செலவும் சமமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். தாய்வழி குடும்ப விசேஷங்கள் நடைபெறக்கூடிய உறவுகளில் சந்திப்பு இன்பங்களை மலர் செய்யுங்க. அடமான நகைகள் சொத்துக்களை மீட்க போறீங்க. அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி மகிழ்வீங்க. பழைய வீட்டை புதுப்பித்து பொலிவு பெற செய்யலாம். கைமாறியதியாக வைத்த நகைகளும் முக்கிய ஆவணங்களும் இந்த நேரத்தில் தென்படும். இளைய சகோதரத்திற்கு கொடுத்த பணம் வசூலாகும். வேலையாட்களிடம் நிலவி வந்த குழப்பம் இனி மறையுங்க. மகன் மகளுக்கு எதிர்பார்த்திருந்த வேலையும் உண்டு. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அழகு ஆடம்பர பொருட்கள், தங்க நகைகள் கிடைக்குங்க. கடவுளே இல்லைன்னு சொன்னா கூட பிரபஞ்ச சக்தியை உணர்வீங்க. மட்டும் தடைப்பட்ட வேண்டுதல்களை நிறைவேற்றிக்கலாம். பூர்வீக தொடர்பான இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதில் சற்று காலதாமதம் உண்டாகலாம். பொருளாதார நிலையில் பார்த்தீங்கன்னா சிறு ஏற்றத்தாழ்வு இருக்கும். கடன் சுமை இனி குறையுங்க. நோய் நொறி நீங்கிடுங்க. வம்பு வழக்குகளை எதிர்பார்த்தாத வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. பணம் தொடர்பான வழக்குகளை பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா தள்ளுபடியாகும். அதே போல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. நீண்ட நாட்களாக ஏதாவது நோய்க்கு சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போது ஆரோக்கியம் உண்டாகும். பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் யோகா, மெடிடேஷன், பிராணாயாமம் போன்றவற்றை செய்தால் நல்லா கை கொடுக்குங்க. இயற்கை வைத்தியம் ரொம்ப அற்புதமான பலனை தரும். நண்பர்களோடு வீண் வாக்குவாதம் ஏற்படலாம். தொழில் கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையோடு பேசுங்க. மனைவி மூலம் பொருள் வரவு உண்டு. திடீர் அதிர்ஷ்டத்தையும் புதையல், லாட்டரி போன்ற உயில் மூலம் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு
பணவரவு இந்த நேரத்தில் இருக்குங்க. இளம் காதலர்களுக்கு பெற்றோர் சம்மதத்தோடு திருமணமும் நடக்க இருக்கு. இரண்டாம் திருமணத்தை எதிர்பார்த்திருந்தீங்கன்னா நல்ல செய்தி வருங்க. தந்தை வழி சுற்றத்தோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இனி அதிகரிக்கும். அதனால் நிதானமாக இருங்க. தொழிலை தக்க வைத்துக்கொள்ள சில முதலீடுகள் செய்ய நேரிடும். இரவு நேரத்தில் வாகனத்தில் பிரயாணம் செய்யும் போது எச்சரிக்கையாக இருங்க. சிலர் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து புதிய கவலைகளை உருவாக்குவீங்க. யாருக்கேனோ நன்மை செய்தால் இது உங்களுக்கு தீமையாக வந்து முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்த விஷயங்களை தலையிடுவதை தவிர்த்திடுங்க. அதே போல் உறவினர்கள் சொந்த விஷயங்களை தலையிட்டு அவமானத்தை தேடிக்கொள்ளாதீங்க. மேலும் ரிஷப ராசிக்கு 7, 12ஆம் அதிபதியாக செவ்வாய் 4ஆம் பார்வை ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய 8, 11ஆம் அதிபதி குருவின் மேல் பாதிக்கிறது. இதனால் குருமங்கள யோகம் உண்டாயிருக்கு. ஆன்ம பலமும் நம்பிக்கையும் இதனால் அதிகரிக்க போகுது. தொட்டதெல்லாம் வெற்றிங்க. ராஜயோக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இது மாறப்போகுது. செயல்களை தெளிவாக செய்வதன் மூலம் மதிப்பு உங்களுக்கு உண்டாகும். வெளியில் சொல்ல முடியாமல் நீங்கள் அனுபவித்த பிரச்சனைக்கு இனி விடுவு காலம் பிறக்கும். குடும்ப பொருளாதார பிரச்சனையை சமாளிக்க நீங்கள் வாங்கிய கடனை சிறிதாக அடைக்க முயல்வீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய நன்மதிப்பை பெற சற்று அதிகமாகவே செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். பெரும் விரயம் ஏற்படாது. அதே போல் வீடு வாகனம் தொடர்பான உங்களின் கனவுகள் இனி பழித்திடுங்க. வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா சொந்த வீட்டுக்கு மாறுவீங்க. வங்கிகள் நிதி நிறுவனங்கள உதவியோடு வீடு மனை நிலம் வாங்குதல் சுலபமாக நடைபெறும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பழைய வீட்டை விற்று புதிய வீடு வாங்குவீங்க. சுமாரான வீட்டில் குடியிருந்தீங்கன்னா சூப்பர் வீட்டுக்கு மாறுவீங்க. மேலும் தாயின் ஆரோக்கியத்தை பராமரிக்க அதிக செலவு செய்ய நேரிடும். அண்ணன் தம்பிகளிடம் யார் அம்மாவை பராமரிப்பதுன்னு கருத்து வேறுபாடு வேலுங்க. அதே போல் பொருளாதார நிலையை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றம் உண்டு. பண கொடுக்கல் வாங்கல இருந்த தடை தாமதங்கள் நீங்கும். வருமானமும் இதனால் அதிகரிக்கும். இனிமேலாவது முடிவு செய்ய வராக்கடன் வசூலாகும். என்றாலும் வீண் செலவுகளை குறைத்து உங்கள் வருமானத்திற்கு ஏற்ப திட்டமிட்டு அகலக்கால் வைக்காமல் நிதானமாக செயல்பட்டாலே கடனில்லா பெருவாழ்வு வாழலாம். மேலும் வங்கிகள் நிதி நிறுவனங்களிடம் இருந்து பார்த்தீங்கன்னா கடன் தொகை கிடைக்கும். பழைய சேமிப்புகள் இன்சூரன்ஸ் பாலிசிகள் முடிவடைந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தொகை உங்கள் கைக்கு இந்த நேரத்தில் கிடைத்திடுங்க. வாழ்க்கை தரம் இனி உயரப்போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். சுப செலவுகள் அதிகரிக்கலாம். அதே போல் சொந்த தொழில் செய்தினா மிகப்பெரிய திருப்பு முனையான நல்ல சம்பவங்கள் காத்திருக்கு. தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணம் மேலுங்கோ. தொழில் ரீதியான மிகப்பெரிய வளர்ச்சியை பார்ப்பீங்க. மிக குறுகிய காலத்தில் தொழிலுக்கு மிகப்பெரிய விளம்பரம் கிடைக்குங்க. உங்கள் திறமைகள் அனைவருக்கும் பாராட்டப்படும். சிலருக்கு மறைமுக வழியில் தன லாபங்கள் உண்டு. எப்படி பணம் வந்ததுன்னு வெளியில் சொல்ல முடியாத வகையில் பணவரவு இந்த நேரத்தில் இருக்குங்க. கையில் பணப்புழக்கம் அதிகரிப்பதால் கௌரவமும் அந்தஸ்து இனி அதிகரிக்கும். உங்களுடைய சொல்லை அனைவரும் கேட்கக்கூடிய நிலை உருவாகும். கமிஷன் அடிப்படையில் தொழில் புரிந்தீங்கன்னா மிகைப்படுத்தலான நன்மைகள் உண்டு. தரம் குறைந்த பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் சட்டத்தின் பிடியில் சிக்க நேரிடும். ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலமாக இருக்குது. ஒரு பதிவு பிடிச்சிருந்தா நீங்கள் முருக பக்தராக இருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை கமெண்ட் பண்ணிவிட்டு ரிஷபராசி நண்பராக இருந்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரம் பிறந்த தேதியை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.